Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. குஜராத்தில் கடந்த 12ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மதியம் 1:38 மணிக்கு 242 பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றி சென்ற போயிங் 7878 ட்ரீம் லைனர் விமானம் விபத்திற்குள்ளாச்சு. அகமதாபாத்தின் பரபரப்பான மேகானி நகர் பகுதியில் உள்ள விஜய் மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விமானம் மோதி விபத்து ஏற்பட்டுச்சு. மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு அமர்ந்திருந்த போது அந்த விமானம் விபத்திற்குள்ளாச்சு. இதுல விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டுமில்லாம மருத்துவ விடுதியில் இருந்த மருத்துவ மாணவர்கள் பொதுமக்களும் விபத்துல உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துல 1,25,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததால வெடித்து சிதறி முழு விமானமும் தீயில எரிஞ்சு நாசமாயிருக்கு. மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் உடல் பாகங்கள் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையோட பிரேத கிடங்குல குளிரூட்டப்பட்ட அறைகள்ல வைக்கப்பட்டிருக்கு. அங்க டிஎன்ஏ பரிசோதனைகள் மூலம் அடையாளம் காணும் பணி நடந்துட்டு வருது. இந்த இடத்துல தான் நம்ம டிஎன்ஏ மாதிரியின் முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த இடத்திலிருந்து மொத்தம் 274 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதுல விமானத்துல பயணம் செய்த பயணிகள், விமான பணியாளர்கள், விமானின்னு மொத்த எண்ணிக்கை 242 பேர். ஆனா ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைத்தார். விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற அந்த நபர் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது மட்டும் இல்லாம மற்ற உடல்கள் 33, அதாவது விபத்து நடந்த இடம் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி என்பதனால அங்கிருந்த மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், ஊழியர்கள்னு அவங்க உடல்கள்லாம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்ப இவ்வளவு உடல்கள் இருக்கு. அதுவும் விபத்துல விமானத்திலிருந்த 1,25,000 லிட்டர் எரிபொருளும் வெடிச்சு சிதறதுனால முழு விமானமும் தீயில எரிஞ்சு நாசமாகி இருக்கு. அதனால அதுல இருந்த மொத்த பேரோட உடலும் அடையாளம் தெரியாத அளவுக்கு பல துண்டுகளா உடைஞ்சு கருகி இருந்திருக்கு. இதனால யார் யார் உடல் பாகங்கள் யாரோடதுன்னு அடையாளம் காண்பதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால உடல்களை அடையாளம் காண ஒவ்வொரு மனித செல்களையும் காணப்படும் தனித்துவமான மரபணு குறியீடு தான் இந்த டிஎன்ஏ. இதன் மூலமா உடல் எந்த நிலையில் இருந்தாலும் எலும்பு, பற்கள், திசுக்கள் ஆகிய எஞ்சிய பாகத்திலிருந்து டிஎன்ஏவை பிரித்தெடுக்க முடியும். உடல் அடையாளம் காண்பது மூலமா தான் இறப்பு சான்றிதழ் பெற முடியும். அது மட்டும் இல்லாம சட்ட நடைமுறை, காப்பீட்டு நடைமுறைக்கு அது ரொம்பவே அவசியமும் கூட. இதனால விமான விபத்துல பலியான 200க்கும் மேற்பட்டவர்களோட குடும்பங்கள் டிஎன்ஏ மாதிரிகளை கொடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 39 பேரோட உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. பொதுவா இந்த டிஎன்ஏ முடிவுகள் கிடைக்க இதற்கான செயல்முறை நேரம்ன்றது 72 மணி நேரம் ஆகும்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த கோர விபத்துல டிஎன்ஏ சேதமடைகிற அளவுக்கு உடல் பாகங்கள் எரிஞ்சிருக்கு. இதனால இன்னமும் கூட உடல்கள் அடையாளம் காண கூடுதல் நேரம் ஆகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏ மாதிரிகள் தான் உடல்களை அடையாளம் காண்பதுல மிகவும் நம்பகமான முறையும் கூட. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.